but don't have நீ பண்ணல don't. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரை இருக்காங்கல்ல, ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லனா பொய்யான்ற மாதிரி பல விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பா இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. நீங்க லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ புஷ் கொடுக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். கண்டிப்பா நீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி நான் நம்புறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 90% ஆதிரை வீட்டுக்குள்ள வரப்போறாங்கன்றது உறுதியாயிருச்சுங்க. ஸ்டார்டிங் என்ட்ரியை கொடுத்தாங்க, கொஞ்ச நாள் லவ் கண்டென்ட் பண்ணாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா திரும்பி ஆதிரைக்கு ஒரு வாய்ப்பு டீம் தந்திருக்காங்க போல. டீம் வந்து பெரிய மனசு பண்ணிலாம் இந்த வாய்ப்பை தரல. ஆதிரை திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்தா ஒரு சண்டை வரும் பாத்தீங்களா, அதுக்காக தான் இந்த விஷயத்தை பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப எஃப்ஜே முதல்ல ஆதிரை கூட ஒரு மாதிரி லவ் கண்டென்ட் பண்ணான், ஆனா கடைசியில நல்லவன் வேஷம் போட்டுட்டான். ஆதிரை வெளியே வந்து எல்லா இன்டர்வியூலையும் புலம்புனாங்க. எஃப்ஜே தான் வந்து கொஞ்சம் என்கிட்ட நெருக்கமானா, ஆனா நான் பதிலுக்கு நெருக்கம் காட்டும் போது கடைசியில விலகி போன மாதிரி ஒரு சீனை போட்டுட்டான். அதாவது அந்த விஷயத்துக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி என்ன ஃப்ரேம் பண்ணிட்டான். ஆனா நிச்சயமா அவன் மேல நிறைய தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆதிரை சொன்னாங்க. அப்ப சில சேனல்ல கேள்வியே கேட்டாங்க, திரும்பி ஆதிரை வீட்டுக்குள்ள போறாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. சோ நான் இந்த வாட்டி விட மாட்டேன், எஃப்ஜே கிட்ட நிறைய கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேட்டியில சொன்னாங்க. இதெல்லாம் டீம் பார்த்திருப்பாங்க போல. சரி இப்ப வியானா எஃப்ஜேவோட ட்ராக் போயிட்டு இருக்கு, ஆதிரையை உள்ள விட்டா சூப்பரா இருக்கும்னு பிளான் பண்ணிருக்காங்க போல. சோ அதனால தான் ஆதிரையை உள்ள விட போறாங்க. எப்ப விட போறாங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எபிசோட்லயே ஆதிரை என்ட்ரியை கொடுக்க போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆதிரை உள்ள வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஜே நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் பிராக்டிக்கலா அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. போன வருஷம் போன சீசன்ல வந்து அந்த யாரு அவன் பேர் விஷால் வந்து முதல்ல வந்து அன்ஷிதா பின்னாடி அன்ஷிதான்ற பாருங்க, முதல்ல வந்து தர்ஷிகா பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தான். தர்ஷிகா கொஞ்ச நாள்ல வந்து வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் அன்ஷிதா பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தான். ஒரு ஸ்டேஜ் தர்ஷிகா உள்ள வந்தாங்க, ஒரு ஸ்டேஜ் தர்ஷிகா ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி உள்ள வரல. ஏறக்குறைய முடிவு கிட்ட எல்லாருமே உள்ள வருவாங்கல்ல, அப்ப தர்ஷிகா உள்ள வந்தாங்க. ஆனா இவன் அசால்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டான். தர்ஷிகா வந்து வந்தோடனே கோவப்படுற மாதிரிலாம் பண்ணாங்க. என்னத்த கோவப்பட முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப ஆதிரையே திரும்பி வராங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆதிரை வந்தோடனே எஃப்ஜே ஏன் இப்படி பண்ண, சீப்பா பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ணன்னு திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு டீல் பண்ணிடுவான். நீங்க யோசிச்சு பாருங்க, விஷால் எப்படி டீல் பண்ணா? ஏன்னா விஷாலை ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி தர்ஷிகா எவ்வளவு கோவத்துல இருந்தாங்க. உள்ள வந்து கோவமாலாம் பேச ட்ரை பண்ணாங்க. என் கேமை ஸ்பாயில் பண்ணதே அவன் தான், அப்படிதான் இப்படிதான். ஆனா ஒரு நாள் கூட அந்த இது எஃபெக்ட் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன சீசனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா விஷால் வந்து அசால்ட்டா அதை உடச்சிட்டான். ஸோ விஷாலே அசால்ட்டா உடச்சிட்டானா, விஷால் எஃப்ஜே கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் மாதிரி தான். ஸோ அவனே அதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டானா, அப்படி இருக்கும்போது வந்து இவன்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான் எஃப்ஜேலாம். இப்போ வந்தோன்னா ஆதிரை கோவப்பட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் மைனஸ். அதனால ஆதிரை வேற மாதிரி கேமை பிளே பண்ணும். அதாவது வந்து இவன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்றத வந்து ஒவ்வொரு இடமா எக்ஸ்போஸ் பண்ணி, அதாவது ஒவ்வொரு இடமா இவன் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லணும். என்ன இப்படி ஏமாத்தான், இப்ப வியானாவை ஏமாத்துறான், அடுத்து யாரை ஏமாத்துவான்னு தெரியல, அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டே தவிர நேரடியா ஆதிரை வந்தோன்னே இவன் கிட்ட சண்டை போட்டாங்கன்னா இவன் ஈஸியா உடச்சிட்டு போயிடுவான். என்ன நீ பண்ணதான் தப்பு, நான் பண்ண தப்பே இல்லையே, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையே, நீ தான் சுத்தி வந்த, என்னமோ சொல்லி வந்து அதுல இருந்து தப்பிச்சிருவான். ஸோ ஆதிரை வந்தா பயங்கர எஃபெக்டா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்காதுங்க. ஒரு நாள் கூத்து தான். ஸ்டார்டிங் வர நாள் வேணா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும், அதுக்கப்புறம் பெருசா பரபரப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஆதிரை வரப்போறது 90% கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. ஷூட் எல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. ஏன்னா சண்டேக்கான ஷூட்டும் முடிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அதுல ஆதிரை வர்றாங்க நிறைய பேர் பார்த்ததா சொல்றாங்க. சோ மேக்ஸிமம் உண்மையா இருக்கதாங்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.